யூ ஆல் ரைட்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க புடவையில தீ பிடிச்சதுனால தான் இப்படி பயந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் தங்கியிருந்த மண்டபத்துல ஒரு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அது நிறைய பேர் இறந்துட்டாங்க. அன்னைக்கு நானும் இறந்திருக்க வேண்டியவதான். என் இடத்துல இன்னொரு பொண்ணு வந்து அவ உயிரை கொடுத்து இ- இ- என்ன காப்பாத்திட்டா. அதான் இன்னைக்கு என் புடவையில நெருப்பு பட்டதும் அந்த அந்த ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு அன்னைக்கு நான் கேட்ட அத்தனை பேரோட அழகு சத்தம் எனக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி சரி விடுங்க பாரதி. சில விஷயங்கள் ஞாபகத்தில் இருந்தா அது நமக்கு நல்லதுதான். சில விஷயம் ஞாபகத்தில் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. மறதிங்கிறது ஒரு நோய்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது நோயே இல்லைங்க, மருந்து. அதனால நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்துடுங்க. கசப்பான விஷயங்களை மறக்கணும்னு நினைச்சா நான் வாழ்ந்த வாழ்க்கை மொத்தமா மறக்க வேண்டியதா இருக்கும். பாரதி, ஏன் ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? எல்லாத்தையும் சேர்த்து தர்றது தாங்க வாழ்க்கை. நீங்க வேணா பாருங்க, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். தேங்க்ஸுங்க. இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரும்போது எனக்கு என்னமோ அது நடக்கும்னு தோணுது. அது என்ன நடக்குமோன்னு சந்தேகப்படுறீங்க? நடக்கும்னு நம்புங்க. ம். சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம்? சரி, கிச்சன் எங்க இருக்கு?